ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஹால்டர் நெக் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ அதுக்கு வந்து நான் நெக் பேட்டர்ன் வந்து கேன்வாஸை அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டு காட்டுறேன். அயன் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறதுக்கு இப்படி அயன் பண்ணி தான் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஆனாலும் பாருங்கள், ஒரு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நான் அயன் பண்ண அந்த பிசு வந்து அந்த கசர் பார்த்தீங்களா அது வந்து போயிடும். ஸோ அயன் பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் தைச்சிடணும். இப்போ அயன் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழிச்சு தைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த லைனிங் கிளாத்தில் நம்ம வச்சு ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒட்டினது வந்து அப்படியே வந்து மேலே தூக்கிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தூக்கிட்டு வரும்போது நம்ம இப்படி வச்சு மடித்து தைச்சோம்னா அந்த கேன்வாஸும் சேர்த்து அப்படியே நமக்கு வந்து தூக்கிட்டு வந்துடும். கார்னர் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அப்படியே வந்து நான் ஒரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் அயன் பண்ணுறதுக்கு முடியலன்னா இதே மாதிரி வந்து ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. கழுத்தை சுற்றிலும் அப்படியே வந்து நான் தையல் வந்து போட்டுக்கிறேன். இப்போ தைச்சிட்டேன். இப்போ இந்த கார்னர்கிட்ட மட்டும் 2 அர்க்காட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி இந்த சைடு இந்த பெண்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டும் குட்டியாக வந்து ஒரு அர்க்காட் பண்ணி விடுறேன். நிறைய இடத்துல பண்ண தேவையில்லை, சின்னதாக பண்ணிவிட்டால் போதும். இப்போ இதுக்கு மேலே இதை வச்சு அப்படியே தைக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம வளைவு இந்த டேர்னிங் இப்படி மடித்து கொடுக்காதனால தான் அந்த இடத்துல வந்து நான் அர்க்காட் பண்ண சொல்லியிருந்தேன். இதையும் ஓரத்துலேயே வந்து நம்ம தையல் போட்டுக்கணும். நெக்கு ஓரத்தில் தைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு சென்டரில் வச்சு தைச்சிடக்கூடாது, நெக்கு ஓரத்தில் தைக்கணும். இப்போ இந்த கார்னர் வந்துச்சா, இப்போ இந்த கார்னர் வந்தோடனே இந்த கார்னர்கிட்ட வந்தோடனே இதை வந்து இங்கேருந்து இப்படி வர சைடை இப்படி மடித்து விட்டுக்கோங்க. திருப்பியும் இந்த கார்னர் பார்த்தீங்களா, இந்த ஷேப் ஒன்று வருதுல வி ஷேப், அதை இப்படி மடித்து விட்டுருங்க. இது பாக்கடுப்பு டைமண்ட் நெக்கு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். இதை இந்த ஓரம் வரைக்கும் வச்சு தைச்சிக்கோங்க. அந்த ஓரம் வரைக்கும் போயிட்டு அப்படியே வந்து இது மேலேயே வந்து ஒரு தையல், சுற்றிலும் எப்படி தையல் போட்டோமோ அதே மாதிரி தையல். தையல் போட்டிருக்கறனால அந்த தையலை தாண்டி கேன்வாஸ் வந்து தூக்கிட்டு வராது. இப்போ இந்த கார்னர்லேயும் இதே மாதிரி இது எந்த ஷேப்பில் இருக்கோ அப்படியே வச்சு மடிச்சுட்டு திருப்பியும் இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, இதை தூக்கி இப்படி மடிக்கணும். அந்த கார்னர் டிப்பு வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து உள்ளுக்குள்ளே தான் போக போகுது, இருந்தாலும் ஃபினிஷிங் வந்து நம்ம கரெக்டாக வந்து தைக்கணும். பார்க்கும்போதும் ராங் சைடும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இதே மெத்தடு தான் ப்ளவுஸில் வந்து பேட்ச் ஒர்க் உங்களுக்கு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் இதே மெத்தடு தான் தைக்கணும். இதே மாதிரி தான் அதையும் தைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கார்னரையும் அப்படியே வந்து நான் மடித்து விட்டுறேன். நீங்கள் தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீட்டாக தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏனதானோ அப்படின்ட்டு நம்ம ப்ளவுஸ் தானே அப்படின்ட்டு பண்ணாதக்கூடாது. நம்ம ப்ளவுஸில் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டா தான் கஸ்டமருக்கு தைக்கும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். தெரியுதா, இந்த கார்னர்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக நான் வந்து தைச்சிருக்கேன்னு. ஃப்ரீ டைமில் தைச்சி பாருங்கள். எடுத்தோடனே நமக்கு வந்துடும், எடுத்தோடனே நம்ம நல்லா தைச்சிடணும் அப்படின்னா வராது. இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டரில் அப்படியே வந்து நான் ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன், சென்டர் மாறாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் நல்ல பக்கத்தில் சாக் பீஸ் போட்டு பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ இதாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட ப்ளவுஸுங்கிறனால அப்படி வந்து நான் பண்ணியிருக்கேன், ஏன்னா துவைச்சிட்டோன்னா போயிடும். இப்போ இந்த ஃபோல்டிங் சைடு தைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு காட்டணுமே அப்படி வந்து நான் பண்ணியிருந்தேன். சரிங்களா, இப்போ வந்து நம்ம மடித்து தைச்சிருக்கோம். இந்த தச்சு நல்ல பக்கம் வந்து இங்கே ஃபோல்டோனிங் எஜ்ஜாக மாற்றிருக்கோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி தான் விட போகிறோம். இருந்தாலும் நமக்கு தைக்கும்போது நெக்கு தைக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுக்காக நான் அதை வந்து தைச்சிருக்கேன். இல்லைன்னா இந்த சைடு தனியாக நமக்கு வந்து ஓப்பன் இருக்கும். அப்போ கேன்வாஸை வச்சு நம்ம தைக்க முடியாது, அதனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அப்படி வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே இதோட சென்டர், இந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்தோட சென்டரையும் இது வந்து நான் நல்ல பக்கம் வச்சுருக்கேன். கழுத்தோட சென்டரையும் நம்ம கேன்வாஸில் தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதோட சென்டரையும் இப்படி வச்சுட்டேன். இது ரெண்டையும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல நகர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே கீழேயும் இந்த சென்டர் வந்து நகர்ந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம அந்த கொக்கி பக்கத்துக்கு வந்து சென்டரில் வந்து இப்படி கட் பண்ணி விடுவோம் கொக்கிக்காக. ஸோ அதையும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். சுற்றிலும் வந்து துணி நகராமல் அப்படியே வந்து ஒரு ஊசி போட்டு பின் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வச்சுட்டு என்ன செய்யறேன்னா, நம்ம இதுலேயும் இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நெக்கு என்ன ஷேப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஷேப்புக்கு அப்படியே வந்து தைக்கணும். நீங்கள் பார்ட் ஷேப்பில் கொடுத்துருந்தாலும் சரி,
இல்லை பாக்கழுத்து கொடுத்துருந்தாலும் சரி, எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இது வந்து டைமண்ட் நெக் மாதிரியே வந்து தான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஆனால் டைமண்ட் நெக் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும். இது கொஞ்சம் எப்படி பெண்டு கொடுத்துருக்கேன். இந்த சென்டரில் வச்சு நிப்பாட்டிடணும். சென்டரில் நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பி இந்த சைடு வந்து தைக்கணும். இப்போ நம்ம பின் பண்ணியிருந்தது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் ப்ளவுஸ் வந்து 3 டாட் ப்ளவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ சுற்றிலும் 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது கேன்வாஸுங்கிறதுனால ரொம்ப மொத்தமாக உள்ளே தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த தையலுக்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு அந்த கேன்வாஸ் வருது பார்த்தீங்களா, இது இல்லாமலும் கேன்வாஸை வச்சு தைக்கலாம். அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தைச்சிங்கன்னா நகர்ந்து போயிடும். இல்லைன்னா கேன்வாஸ் வந்து தைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் அயன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுட்டு அது வந்து நம்ம தூக்கிட்டு காமிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி துணியில் ஒட்டாமல் பிசு வந்து பசை இருக்கிறது வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த மிஸ்டேக்லாம் வரும். அதனால தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படியே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ சுற்றிலும் இவ்வளோ வளைவு இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து நெக்கை சுற்றிலும் இப்போ வந்து நான் அப்படியே வந்து குட்டி குட்டியாக அர்க்காட் பண்ணிக்கிறேன். இந்த கழுத்தோட இந்த கார்னரில் ரொம்ப முக்கியம், அப்படியே வந்து அர்க்காட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து உங்களை அர்க்காட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நெக்கை சுற்றிலும் ஃபுல்லாகவே வந்து அர்க்காட் பண்ணிட்டேங்க. ஸ்டார்டிங்லேருந்தே அர்க்காட் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால ஃபுல்லாகவே வந்து நான் அர்க்காட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து திருப்பி விடுறேன். இதை அப்படியே உள்ளே வந்து திருப்பி விட்டுறணும். நெக்கு வந்து எந்த ஷேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ, நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சதுனால அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷிங்காக உள்ளே போய் நின்றுக்கும். இந்த டைமண்ட் நெக் மாதிரி இந்த ஷேப் வந்து பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த இடத்துல அந்த வளைவு வரணும். எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வந்து திருப்பி விட்டணும். பார்த்தோன்னே தெரியுதா, நெக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்தது என்ன நெக்கு நம்ம வந்து வரைஞ்சிருந்தோமோ அது அப்படியே வந்து நமக்கு கிடச்சிருச்சு. கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைனிங் கிளாத்தில் வச்சு தைச்சிங்கன்னா இந்த பெண்டெல்லாம் அந்தளவுக்கு உங்களுக்கு வராது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனால் தான் இந்த பெண்டு வந்து இந்த கர்வ் லைன்லாம் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ நம்ம நெக்கு வந்து இது பண்ணியாச்சு. இப்போ இதில் இந்த கழுத்தோட அந்த கேன்வாஸ் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா, அந்த கழுத்தில் இந்த கேன்வாஸு நல்ல கழுத்தை வந்து இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டு அது மேலே வந்து அப்படியே வந்து ஒரு படிமானத்தை வந்து போடணும். கழுத்து வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ இந்த பெண்டெல்லாம் பார்த்து கரெக்டாக நகர்த்தி வச்சு அப்படியே தையல் போட்டுக்கணும். நெக்கு ஷேப் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் கார்னர்லாம் வச்சு நீடியில் வச்சு நிப்பாட்டி எடுக்கணும். இந்த வி ஷேப் இந்த கார்னர்ஸெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்தோடனே இங்கே நம்ம ஒரு பெண்டு கொடுத்துருக்கோம், டைமண்ட் நெக் மாதிரியே கொஞ்சம் வந்து நான் ஒரு கர்வ் லைன் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த பெண்டு வந்து கரெக்டாக அந்த கர்வ் லைன் மாதிரி வராமல் அப்படியே டைமண்ட் நெக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்ட மாதிரி வந்துடும். இந்த பெண்டெல்லாம் கையை வச்சு வெளியே இழுத்து விட்டீங்க, இந்த இப்படி சுருண்டி இருக்குது, இது கையை வச்சு நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். சென்டர்கிட்ட ஒன்று கரெக்டாக நிப்பாட்டிட்டு திருப்பியும் டர்ன் பண்ணணும். நம்ம ஒரு வாட்டி எடுத்து விட்டுணும் அதை நிற்கலான்னு பார்க்காம நம்ம தைக்க தைக்க அதை கரெக்டாக வந்து எடுத்து விட்டுக்கணும். நெக்கு சுற்றிலும் அதே மாதிரியே தையல் போட்டுக்கணும். நெக்கு வந்து ஓரத்தில் அப்படியே நம்ம வந்து இப்போ வந்து ஒரு தையல் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ நெக்கு ஓரத்தில் தையல் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டக்குன்னு எடுத்தோடனே இங்கே வந்து இதை அப்படியே வச்சு மடித்து ஒரு பரிமாண தையல் வந்து போட்டுறக்கூடாது. அப்படியே வச்சு இது பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சில் அப்படியே வந்து நம்ம தையல் வந்து போட்டுறக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த பேக் பார்ட் வந்து நான் எடுத்துட்டேன். இந்த பேக் பீஸை வந்து எடுத்துட்டு இப்போ இங்கே வந்து நம்ம சென்டர் வந்து பண்ணியிருக்கோம். இந்த பேக் பீஸோட சென்டர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து முன்பக்கத்தோட ஷோல்டர். இதுதான் வந்து ஷோல்டர். இந்த இடத்துலேருந்து இங்கே இருக்கிறதா வந்து ஷோல்டர். சரிங்களா? இந்த ஷோல்டரு இந்த ஷோல்டர் இது என்ன ஷேப் இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்காதீங்க. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஷோல்டரோட அளவு.
இந்த ஷோல்டரோட இந்த அளவையும் இங்கே நம்ம பேக் பார்ட்டில் பார்த்தீங்களா, இதுவும் இங்கேருந்து இந்த அளவு சரிங்களா, இதுவும் நம்ம வச்சு தைக்க போகிறோம். ரெண்டு ராங் சைடு பேக் பார்ட்டோட நல்ல பக்கத்தையும் ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த ரெண்டு ஆம் ஹோல் சைடும் கரெக்டாக இப்படி வந்து வச்சுக்கணும். ஆம் ஹோல் வந்து நம்ம முன்குழி வந்து எடுத்துருக்கோம் இதில். ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே ப்ளவுஸ் வந்து க்ளோஸாக போயிடும். அதனால ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து துணி நிறையா இருந்துச்சுன்னா அந்த இடத்துலலாம் சுருக்கம் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துணி வந்து சுருக்கம் விழுகாது, எக்ஸ்ட்ரா வந்து துணி நின்றுக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸுங்கும்போது கழுத்து ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே டீப் நெக்கில் வைப்போம். அதனால் அது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நல்லா உடம்புல ஸ்ட்ரக்சருக்கு கரெக்டாக அது ஃபிட் ஆகிக்கும். இருந்தாலுமே வந்து சுருக்கம் விழுகும் நார்மல் ப்ளவுஸ் நம்ம தைக்கும்போது. இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு கோட் மாதிரி ஃபுல்லாக தைக்கும்போது ஏதாவது துணி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து பல்ஜாக நின்றுக்கும். அது எங்கே நிற்கணும், இந்த ஆம்போல் பக்கம் இந்த முதல்ல நிற்காமல் இருக்கிறதுக்காக தான் இதில் மட்டும் நான் முன்குழிவு எடுத்திருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் பக்கத்துக்கு எடுத்திருக்கேன். எனக்கு நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து நான் முன்குழிவு வந்து நான் எடுக்க மாட்டேன். எனக்கு முன்குழிவு எடுத்தேன்னா எனக்கு வந்து ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக போயிடும். அதனால முன்குழிவு வந்து நான் எடுக்க மாட்டேன். இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கரெக்டாக இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ஸ்ட்ரைட்டாக இது இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது சரியா. இப்போ இங்கேயும் இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இங்கே வரைக்கும் இருக்குது. அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த இடம் வரைக்கும் இருக்குது. இப்போ இது வரைக்கும் அப்படியே வந்து இங்கே ஷோல்டர் ஆம் ஹோல் சைட்லேயே தச்சு இது வரைக்கும் நிப்பாட்ட போகிறேன். இங்கே தான் நமக்கு அந்த தையலுக்கான அளவு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சில் விட்டுருக்கோம்ல, இந்த இடம் வரைக்கும் தச்சு நிப்பாட்ட போகிறேன். இங்கே கொண்டு போகக்கூடாது, இங்கே வரைக்கும் தச்சு நிப்பாட்டிக்கணும். இது ஹால்டர் நெக் மாடல் இப்படி தான் வந்து தைக்கணும். உங்களுக்கு தெரியுதா, இங்கேயும் தச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ தச்சு இப்படி எடுக்காமல் இது வரைக்கும் அப்படியே வந்து ஒரு தையல் வந்து நான் போட்டு ஒரு தையல் மட்டும் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை நகர்த்திட்டு இந்த சைடு வந்துடணும். இப்போ இந்த சைடில் இருக்கிற இந்த ஷோல்டர்கிட்டையும் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஷோல்டர் இது ரெண்டையும் இந்த ஆம் ஹோல் சைடு தான் வைக்கணும். கழுத்து பக்கத்தை கொண்டு வச்சிடக்கூடாது. இந்த ஆம் ஹோல் சைடு கரெக்டாக இப்படி வந்து வச்சுக்கணும். ஆம் ஹோல் சைடு வச்சுட்டு இது எந்த பொசிஷனில் எங்கே வருதோ அதை வந்து அந்த பக்கத்துக்கு நகர்த்தி விட்டுக்கணும். ஓகேங்களா. இது வந்து கரெக்டாக இங்கே இருக்குது. இந்த ஷேப்பு இங்கே வருது, இதுக்கு நேராக இங்கே இருக்குது. நம்ம இங்கேயும் அதே மாதிரி 1/2 இன்ச்சில் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஷோல்டர் ஜாயினுக்கு, அதை வந்து இப்போ இங்கே வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நீடியில் வச்சு ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்படியே வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கிறேன். இங்கேயும் டபுள் ஸ்டிச் போட்டு நிப்பாட்டிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். நம்ம இதில் வந்து இன்னொரு தையல் வந்து போடுவோம் சரிங்களா. உள்ளே இருக்கிற அந்த பாபி நூல் இழுத்துட்ருக்கோம். இந்த லாஸ்ட் லைன் அந்த லாஸ்ட் வரைக்கும் அதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது இப்போ சென்டர், இந்த பேக் பார்ட்டோட சென்டர் வந்து இது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த கழுத்து இங்கே இருக்குது. இதை இப்படியே வந்து தூக்குறேன். உங்களுக்கு தெரியுதா, இதை இப்படி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இது இருந்ததை ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத இந்த இடத்துல தையல் போட்டிருக்கோம். இந்த துணியை இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இது இப்படி பிடிச்சிட்டு, ஏன்னா இது நமக்கு தையலெல்லாம் இப்படி நகர்ந்து போயிடும். அதனால இது வரைக்கும் இப்படி கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இப்படி வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த சென்டர் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே. இந்த சென்டர் வந்து எனக்கு இங்கே வருது சரிங்களா. இந்த சென்டருக்கு அப்புறம் எனக்கு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து துணி வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் இங்கே பேக்கோட சென்டரு இது இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த ஷேப் வந்து எப்படி இருக்கோ இதை நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும். இது இப்படி பிடிச்சிட்டு நெக் பேட்டரை நகர்த்தி விட்டுருங்க. நகர்த்தி விட்டுட்டு இது எங்கேருந்து எங்கே இருக்கோ அதை வந்து இப்படி சென்டர் இப்படி வச்சுக்கணும். இந்த சென்டர் இங்கே இருக்குது, இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்கேன், அதனால் 1/4 இன்ச்சு நம்ம கரெக்டாக இருக்கும். இது எதுக்காக இந்த ஒயர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அளவு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம கழுத்து வந்து ஒரு அளவு வந்து மார்க் பண்ணிடணும் இல்லையா. அதாவது நார்மல் கழுத்து இப்படி வந்துருந்துச்சு, இதுக்கு மேலே வந்து ஒரு ஹைட் எடுத்துடணும். நம்ம ஆல்டர் நெக்குக்காக இதுக்கு மேலே வந்து ஒரு ஹைட் எடுத்துடணும். இந்த ஹைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வருது. இந்த ஹைட்டு தான் இங்கே வர்றது. இதுதான் நம்ம வந்து கரெக்டாக எடுத்திருக்கோம். நீங்கள் இது வந்து இப்போ 1/4 இன்ச் தான் நமக்கு இங்கே தைக்கிறதுக்காக இருக்குது. இது வந்து தாராளமாக போதும். இந்த 1/4 இன்ச்சுங்கிறது நமக்கு கழுத்துக்கு தாராளமாக போதும். இந்த ரெண்டு சைட்லையுமே பார்த்திங்கன்னா நமக்கு 1/4 இன்ச்சு தான் இருக்குது. இதுவே வந்து போதும் நமக்கு. இப்போ நம்ம தைக்கிறங்கிறதுக்காக இந்த இது போதும். ஒரு சில டைம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு 1/4 இன்ச்சு துணி எனக்கு செட் ஆகலை, எனக்கு வரல தைக்க தெரியல அப்படின்னா
இங்கே வந்து நீங்கள் கழுத்தோட அகலம் இங்கே 3 வச்சுருக்கீங்க இல்லையா, இங்கே 3 வச்சுருக்கிறத இங்கே 3.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் இதில் எப்படி மார்க் பண்ணேன், இங்கே எவ்வளோ வச்சுருக்கேனோ அதை தான் இங்கே வச்சேன். இங்கே வந்து நமக்கு இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம தையல் ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம். இதுக்கு அப்புறம் தான் நான் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன். இந்த தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் தான் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன். நீங்கள் 3 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 1/4 இன்ச்சு தான் வரும். 1/4 இன்ச்சில் எனக்கு தைக்க வரல அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. 1/2 இன்ச்சு மேலே ஏற்றினீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, இங்கே 1/4 இன்ச்சு இருக்கிற அளவு வந்து 1/2 இன்ச்சாக இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். நீங்கள் தையல் போட போகிறது என்னவோ 1/4 இன்ச்சில் தான். பேலன்ஸ் இருக்கிற அந்த 1/4 இன்ச்சை கட் பண்ணி தான் எடுக்க போகிறீங்க. ஏன்னா கழுத்துக்கிட்ட வந்து அது அழுத்தமாக நிற்கும். ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த 1/4 இன்ச்சே போதும். இப்போ இந்த கழுத்து நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை எப்படி திருப்பி விட்டுட்டேன். இது வந்து கேன்வாஸ் தனியாக, இது வந்து கிளாத் தனியாக பிரிச்சுட்டேன். அதே மாதிரி இதுலேயும் இந்த கேன்வாஸ் தனியாக, துணி தனியாக பிரிச்சுட்டு கண்டிப்பாக இந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த கேன்வாஸ் இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக இருக்கணும். இப்படி நகர்ந்து இருக்கிறது நம்ம அதெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த சென்டர்கிட்ட இப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த சைடு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா துணி இருக்குன்னா அதை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், அதனால ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த கழுத்து இந்த சென்டர் வந்து கரெக்டாக நமக்கு நிற்கணும். இப்போ இங்கே நம்ம இந்த 1/4 இன்ச்சு விட்டுணும் பார்த்தீங்களா, தையலுக்காக விட்டு இந்த 1/4 இன்ச்சில் அப்படியே வந்து நான் தையல் வந்து போடுறேன். நீங்கள் 1/2 இன்ச்சு நான் சொன்ன மாதிரி 1/2 இன்ச்சு வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கணும். 1/2 இன்ச்சை தையல் போட்டுட்டு நிறைய துணி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. அந்த 1/2 இன்ச்சையும் உள்ளே வந்து வச்சிடக்கூடாது. நான் 1/4 இன்ச்சில் அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன். டபுள் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டு தையலை போட்டு நிப்பாட்டிக்கிறேன். இப்போ இருக்குங்களா, இப்போ இருக்கிற இந்த ஷேப்பே வந்து நமக்கு இவ்வளோ தூரமுமே துணி வந்து நமக்கு தேவையில்லை. அதையே வந்து நான் லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ துணி இருந்தாலே நமக்கு போதும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் தச்சுட்டேன். அந்த காலர்கிட்ட வந்து நம்ம தச்சாச்சு. ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சென்டரை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து தையல் போட்டாச்சு. இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம திருப்பி காட்டுறேன் பாருங்கள், இது வந்து கரெக்டாக இந்த சென்டரு, அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து கரெக்டாக வந்து நமக்கு ப்ளஸ் சிம்பிளில் கரெக்டாக வரணும். இது வந்து மேலக்கில் இருந்துச்சு அப்படின்னாலும் துணி வந்து இப்படி உள்ளே போய் பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து இருக்கணும். இல்லைன்னா நமக்கு அன்னீவனாக போயிடும் பார்க்கும்போது. மேலே கீழே ஏற்றி இறக்கமாக இருக்கும், துணி வந்து சுருண்டுக்கும். இப்போ நம்ம கழுத்து வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து காலர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து வந்து ஃப்ரண்ட்டு பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணோம்னா, ஃப்ரண்ட்டு பார்ட்டு தூக்கி அப்படி போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம இந்த ஷோல்டர், இதுதான் வந்து ஃபுல் ஷோல்டர், இந்த பேக் பக்கமாக இந்த பார்த்தீங்களா, இது வந்து இப்போ நமக்கு இந்த ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் இதை இப்படி டேர்ன் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து தையல் போடணும் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணியிருந்தோம்ல, அதில் அப்படியே வந்து தையல் போடணும். தையல் போடும்போது முன்னாடி இந்த இடம் வரைக்கும் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதை அப்படியே தச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, நமக்கு இந்த துணி ஆட்டோமேட்டிக்காக இந்த காலரோட துணி இருக்கும், இந்த காலரோட துணி இங்கே இருக்கும், அந்த 1/2 இன்ச்சில் அப்படியே வந்து தையல் போட்டு வரணும். ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச்சு தான் விட்டுருந்தோம். ஸோ 1/2 இன்ச்சில் அப்படியே வந்து தையல் போட்டுக்கணும். துணி வந்து நகர்த்தக்கூடாது, இந்த காலர் மேலேயும் தையல் வந்து விழக்கூடாது. ஷோல்டர் ஜாயினிங்க்கு நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம், அந்த 1/2 இன்ச்சிலே தான் தைக்கணும். இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் அந்த 1/2 இன்ச்சில் தைக்கணும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த சுருக்கத்தை கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல இப்படி சுருக்கம் வந்து வரும், அது தூக்கி மேலே தூக்கி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அது வந்துடும். சுருட்டி மடிக்கலாம் கூடாது, அதை லூஸ் விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம தைக்கணும். நம்ம தைக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல லூஸ் வந்து விழுந்துடும். நமக்கு தெரியல, சுருண்டுட்டு இருந்துச்சு, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லூஸ் விழுந்துருச்சு. எந்த சைடு அது இருக்கோ அது அந்த சைடு அப்படியே வந்து திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு தையல். நம்ம 1/2 இன்ச்சில் அப்படியே வந்து தையல் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சுருக்கம் வந்து விழுந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல குட்டியாக வந்து அர்க்காத் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு சுருக்கம் வந்து விழுந்திருக்கும், அந்த இடத்துலையும் அந்த தையலோட ஒரு குட்டியாக ஒரு அர்க்காத் பண்ணிட்டேன். தெரியுதா, இந்த 2 இடத்துலையும் தான் நமக்கு வந்து ஒரு சுருக்கம் விழுந்துச்சு, அதை மட்டும் அர்க்காத் பண்ணிட்டேன்.
இப்போ நான் டர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ப்ளவுஸில் வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு, கழுத்தை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஹால்டர் நெக்கோட ஷேப் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம், இது பேக் சைடு. இப்போ இது வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கும். நம்ம ப்ளவுஸ் போட்டோன்னே இது நம்ம கழுத்து மேலே அப்படி ஏறி இப்படி இருக்கும். இது வந்து கழுத்துக்கு மேலே இப்படி இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணணும் அடுத்துனா, இங்கே வந்து பேக் சைடில் இந்த ஷோல்டர் ஜாயினிங்கில் வந்து ஒரு பிசுறு தெரியுது பார்த்தீங்களா? இந்த பிசுறு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு தைக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்காட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு அர்க்காட் பண்ணியிருக்கோமா, அந்த திருகிட்டு இருந்துச்சுல அந்த இடத்துல, அதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே இதை உள்ளே தூக்கி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறேன். தெரியுதுங்களா? இப்போ இந்த பிசுறு நமக்கு இப்படி பார்க்கும்போது தெரியாது. இப்போ தெரியல பார்த்தீங்களா? முன்னாடி வந்து இந்த பிசுறு வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு, இப்படி வைக்கும்போது இப்படி தெரிஞ்சிச்சு, இந்த பிசுறு வந்து இப்படி தெரிஞ்சிச்சு, கீழே வந்து இருந்துச்சு. இந்த அர்க்காட் பண்ணிருந்த அந்த 2 இடத்த மட்டும் அப்படியே இப்படி உள்ளே வைக்கிறோம். இந்த அர்க்காட் பண்ணியிருக்க இடம் மட்டும்தான் அது வரும், மற்ற பக்கம் இந்த சைடில் இருக்கிறதுலாம் அது வராது, தையலுக்காக வராது. இதை மட்டும் மேலே வந்து தூக்கி விட்டணும். இது கழுத்தில் இந்த புரடி சைடு இருக்கும்ல, அந்த சைடு இது வந்து வரும். அதை மட்டும்தான் நம்ம வந்து தைக்கணும். இப்போ நீங்கள் இது வந்து அப்படியே தைச்சாலும் தைக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கழுத்து நம்ம இந்த கேன்வாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேன்வாஸ் சுற்றிலும் அப்படியே வந்து ஹெம்மிங் பண்ணிடணும். இந்த ஹெம்மிங் பண்ணும்போது இந்த கழுத்து பீஸ் இப்படி உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டுட்டு இதில் அப்படியே வந்து இப்படி ஹெம்மிங் பண்ணிட்டு வரணும். கழுத்து பீஸை மறந்துடாமல் உள்ளே விட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம கழுத்து எப்படி ஹெம்மிங் இருக்குமோ அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஷோல்டரெலாம் நம்ம ஹெம்மிங் பண்ண தேவையில்லை. இங்கே நம்ம அர்க்காட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா 2 இடத்துலையும், அது மட்டும்தான் துணி உள்ளே போகும். அந்த இடத்த மட்டும் அர்க்காட் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, துணியை ராங் சைடு வந்து திருப்பிட்டு நான் தையலே வந்து நான் எனக்கு போட்டுக்கிறேன். சரிங்களா? தையல் வந்து நான் போடுறேன். தையலே போட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஹெம் பண்ணணும்னா ஹெம் பண்ணிக்கலாம், தையல் வேணும்னாலும் தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இந்த பேக் சைடை வந்து கரெக்டாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பேக் பக்கம். இங்கே இருக்கிற பிசுரை தூக்கி இப்படி மேலே இப்படி வச்சுட்டேன். இப்படி மேலே வச்சுட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம அர்க்காட் பண்ணிடணும். இந்த இடத்துலேருந்து இப்படியே வந்து நம்ம தைக்கணும். ஹால்டர் நெக் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணுறது உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா நீங்கள் சுடிதாரில் போட்டுக்கலாம். ஆனால் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங்கு ஃபிட்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஓரத்துலேயே வந்து அப்படியே தையல் வந்து நான் போடுறேன். இந்த ஷோல்டர் பிசுரை வந்து நான் உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டேன். தெரியுதுங்களா? இங்கே தான் வந்து நம்ம அந்த அர்க்காட் பண்ணதற்கு அப்படியே உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து நான் தையல் போடுறேன். இதை போட்டு இழுன்னு இழுத்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கனால அந்த இடத்த அதுவே வந்து ஃபிட் பண்ணிக்கும். போட்டு கண்ணாப்பினாலாம் இழுக்கக்கூடாது. துணி எப்படி இருக்கும்லாம் இழுக்கக்கூடாது. அது எந்த அளவுக்கு அந்த அர்க்காட் பண்ணி எடுக்கிற வரைக்கும் துணி தான் அது வரைக்கும் தான் மடங்கும். அதுக்கப்புறம் துணியெல்லாம் நீங்கள் மடிச்சுலாம் உள்ளே தையல் போட முடியாது. நம்ம அந்த அர்க்காட் பண்ணியிருக்க வரைக்கும் அது வந்து துணி வந்து ஃபோல்டிங்க்கு வரும், அதுக்கப்புறம் அது வராது. இப்போ இந்த சைடு வரைக்கும் நம்ம தைச்சாச்சு. அந்த சைடு அந்த ஷோல்டர் துணி உள்ளே தள்ளிட்டு இந்த சைடு வரைக்கும் தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கேன்வாஸ் இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்துட்டேன். இப்போ அந்த ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சைடு வரைக்கும் நம்ம கேன்வாஸ் இருக்கோ அந்த இடத்துல அப்படியே வந்து நான் தைக்கிறேன். அந்த கார்னர் ஃபுல்லாகவே அப்படியே வந்து தைக்கிறேன். இப்போ இந்த தையலுக்கு பதிலாக நீங்கள் ஹெம்மிங் பண்ணணும்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிடிச்சி இழுத்து இப்படி நகர்த்துறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்மூத்தாக விட்டுறணும். ஃப்ரண்ட் நெக்கு தைச்சி முடிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த ஜாயின் இருக்குல்ல, இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இந்த சைடு முடிக்கிற இடத்துல ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு 2 ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ப்ளவுஸில் தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேஸ்ட்டு கிளாத்தில் தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா சுடிதார் டாப் பார்த்தீங்கன்னா அதில் ட்ரை பண்ணுங்கள். ப்ளவுஸை விட சுடிதாரில் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ளவுஸில் வந்து அந்த அளவுக்கு வியர் பண்ணிவிட்டு போக மாட்டோம் இல்லையா, அதனால் நீங்கள் சுடிதாரில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நெக் வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. ஹால்டர் நெக் ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த சென்டரில் நம்ம இனிமேல் வந்து ப்ளவுஸ் முன்பக்கம் தைக்கிறோம் அப்படின்னா இந்த சென்டர் பார்த்தீங்களா, இந்த சென்டர் தான் நம்ம வந்து கட் பண்ணி விடுவோம். இந்த சென்டரில் அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ப்ளவுஸு பிரின்சஸ் கட்டாக இருந்தாலும் சரி, 3 டாட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இந்த சென்டரில் இதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுறணும். இதுக்கப்புறம் இது 2 இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு 3 டாட் ப்ளவுஸ் பிடிக்கிறது, பட்டி தைக்கிறது, கொக்கி பட்டி தைக்கிறது, ஸ்லீவ் தைக்கிறது எல்லாம் தைச்சிட்டு ப்ளவுஸை வந்து சைடு ஜாயின் போட்டு முடிச்சிட வேண்டியதான். சரிங்களா? இப்போ ஹால்டர் நெக் அப்படின்னா இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும்.
உங்களுக்கு தெரியுதா, நெக் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம ப்ளவுஸ் வந்து கழுத்தில் போட்டோன்னே கழுத்துக்கு மேலே நம்மளோட கழுத்து வந்து தலை ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் கொஞ்சம் வந்து கழுத்தில் இப்படி இருக்கும். இந்த குரல் வெள்ளை இருக்கும்ல அந்த வரைக்கும் இருக்கும். ஃப்ரண்ட்டு பாருங்கள் டைமண்ட் நெக் வச்சு நான் தைச்சிருக்கேன். இப்போ நான் நல்ல பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா, பேக்கில் மட்டும்தான் இந்த காலர் வந்து இப்படி தூக்குன மாதிரி இருக்கும். அதான் ஹால்டர் நெக்கு. எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து வச்சுக்கணும். இப்போ இது இந்த சைடு மட்டும்தான், இங்கே மட்டும்தான் சுருக்கம் இருக்கும். அதாவது பேக் சைடு இந்த புரடியில் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த காலர் வந்து வரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து வராது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது மறந்துடாமல் இந்த அகலத்தை மட்டும் அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த அகலத்தை அதிகமாக வச்சுக்கோங்க, எந்த மிஸ்டேக்கும் வராது. ஏன்னா நமக்கு ஷோல்டர் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இங்கே தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம். இங்கே தான் ஜாயின் பண்ணுவோம். அப்போ இவ்வளோ தூரம் வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது. உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் இவ்வளோ தூரம் இன்னொரு 1/2 இன்ச்சு கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கழுத்து நம்ம ஏற்கனவே க்ளோஸாக இங்கே மேலே வந்து க்ளோஸாக இருக்கும். இங்கே வர வர கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி எந்த நெக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் நெக் மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்ட் ஷேப் நெக் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி தச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா எனக்கு உடனே எனக்கு சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நெக் எல்லாம் நம்ம தச்சாச்சு.